ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு பழனி போகிற லைனில் ரெட்டியார் சத்திரத்தை தாண்டி ஒட்டஞ்சத்திரத்துக்கு முன்னாடி மூலச்சத்திர ஏரியாவில் ஒரு 3 ஏக்கர் 50 சென்டில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் ஹைவேஸுக்கு ரொம்ப நியர்பையாக நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிடையாது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் மூலச்சத்திரம் ஹைவேஸில் இருந்து அதிகபட்சமே ஒரு 500 மீட்டர் கூட வராதுங்க. அந்த டிஸ்டன்ஸில் இந்த தோட்டத்தை ரீச் ஆகலாம். மொத்தம் 3 ஏக்கர் 50 சென்ட். இதில் ஒரு கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, அதே போல் ஒரு போர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மேனிக்க சின்னதாக நமக்கு ஒரு வீடுமே கிடச்சிருக்குங்க. இந்த தோட்டத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக சேர்த்து 1,20,00,000 ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஊரடி தோட்டமாகவும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல செம்மண் பூமியாகவும் நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு தரமான இடமாகவும் கிடச்சிருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, இந்த இடத்தோட பாதையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து பாதை 30 அடிக்கு மேலேயே நமக்கு பாதை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தார் ரோடு போடுறதுக்கான எல்லா ப்ராசஸ் ஒர்க்குமே நடந்துக்கிட்டு இருக்குங்க. பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து ஊர்களுக்கு போகிறதுக்கு தனியாகவே இந்த பாதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் எத்தனையோ இடங்கள் நம்மளுடைய சேனலில் வெரிஃபை பண்ணி நம்மளே போடுறோம். ஹைவேஸுக்கும் நியர்பையாக, அதே போல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் உண்மையிலே ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இப்போ கூட நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வரப்பை தாண்டி 2வது வரப்பு தெரியுது பார்த்தீங்களா? அந்த வரப்பில் இருந்து ஆரம்பித்து அப்படியே சைடில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு வீடு தெரியும் பாருங்கள், ஒயிட் கலர் வீடு. அந்த வீட்டிலேருந்து அந்த வேப்ப மரத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். அதே போல் இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே கரை போகுது. அந்த கரை வரைக்கும் தான் நமக்கு அத்துமால் கரெக்டாக ஸ்கொயர் சேஃபில் நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பஞ்சாயத்து பாதையில் தார் ரோடு போடுறதுக்கான எல்லா ப்ராசஸுமே நடந்திருக்கு. தார் ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 350 அடியிலேருந்து ஒரு 450 அடி வரைக்கும் தார் ரோடு ஃப்ரண்டேஜோட நமக்கு கிடச்சிரும். நிறைய பேர் இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கோ இல்லை ஒரு கோழி பண்ணை போடுறதுக்கோ ஒரு தரமான இடம் வேணும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோடு சேர்த்து அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. உங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே பண்ணையாட்களை வேலைக்கு வச்சு மந்த்லி ஒரு 10,000 ரூபா கொடுத்தா மட்டும் போதுமானது. அவங்களே தோட்டத்தை எல்லாத்தையுமே பராமரிச்சுக்குவாங்க. சுற்றிலும் நீங்கள் ஃபென்சிங் போட்டு நீங்கள் தென்னங்கன்று வச்சாலும் கூட நீங்கள் அதிகபட்சம் ஒரு 1 இயர் கழித்து இப்போ விற்கிற ப்ரைஸை விட நீங்கள் ஒரு டபுள் மடங்குக்கு விற்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் எல்லாமே லே அவுட் பிரிச்சுருக்காங்க. நம்ம மெயின் ஹைவேஸ் ரோட்லேருந்து டைரெக்டாக அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இடத்த ஒட்டியே லே அவுட் பிரித்து எல்லா ஃப்ளாட்டுமே ஆல்மோஸ்ட் சேல்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் என்ன, இதுக்கு பக்கத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேணியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு மேலே டெப்த் இருக்குது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலாப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போரும் போட்டிருக்காங்க. போர் அதிகபட்சமே 790 அடி வரைக்கும் தான் டெப்த்து கொடுத்துருக்காங்க. ஊற்றை பொறுத்த வரைக்கும் 280 அடியில் ஒரு ஊற்றும், அதே போல் 340 அடியில் ஒரு ஊற்றும், 2 ஊற்று உடஞ்சிருக்கு. தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோ நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல செம்மண் பூமிங்க. மேக்ஸிமம் ஒட்டஞ்சத்திரம், மூலச்சத்திரம் இந்த ஏரியாவில் தான் அதிகமான செம்மண் பூமி இருக்குது. நல்ல வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தரமான இடம். வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் தண்ணி எவ்வளோ தூரம் நமக்கு இருக்குங்கிறதையும் விஷுவலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.